நம்ம ராஜாவுக்கு, மன்மத ராஜாவுக்கு, அமைச்சருக்கு. அமைதி அமைதி அமைதி. அக்கா தங்கச்சிங்களே, அண்ணன் தம்பிங்களே, சொந்த பந்தங்களே, என்ன நம்பி ஓட்டு போடுங்க. என் கடைசி மூச்சிருக்க வரைக்கும் உங்க எல்லாருக்காகவும் நான் போராடுவேன். நான் கொடுத்த வாக்க எப்பவுமே மீற மாட்டேன். நம்ம காவேரியை உங்களுக்காக நான் வாங்கி கொடுப்பேன், வாங்கி கொடுப்பேன், வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுக்கறேன்னு அமைச்சர் ராஜா வாங்கி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. கொடுத்த வாக்க காப்பாத்தாதான் இந்த மாதிரி ஒரு அமைச்சர் உங்களுக்கு தேவையா? யோசிங்க. புரியுது. இங்க பார், அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால நம்ம அதை ஓரம் தள்ளி அப்படியே விட்டுலாம். விட்டுரு. உனக்கு இன்னொரு நல்ல ஐடியா தரேன். உண்மையாவே அது சூப்பர் ஐடியா. ரவுடிசம் பண்ணு. இப்ப என்னடா பாக்குற? என்ன எதுவும் பண்ணிடாத. வேண்டாம் அண்ணா, இனிமே நீ தான் எங்களுக்கு பாஸ். இதுக்கப்புறம் எங்க பிசினஸ்ல பாதி ஃபண்ட் உனக்கு தானே. சென்னை அண்டர்வேர்ல்ட்ல மார்க்கெட் ராஜான்னு ஒருத்தன் வளர்ந்துகிட்டே இருக்கான். என் ஏரியாவில் இருக்கிற என்சாமுல்லாவை தூக்கிட்டினா உனக்கு 5 கோடி கொடுக்குறேன். 1 கோடி அட்வான்ஸ். அவனால நமக்கு தலைவலி அதிகமாயிடுச்சு. எங்களை மாதிரி ஐடில உங்களை மாதிரி பியூட்டி பர்சன் இருக்கணும். நீங்க தான் எங்க பாஸ். இந்தாங்க பாஸ். அவனோட அராஜகத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். என்கவுண்டர். ராஜா ஓடுறா. டேய், ஓடுறா. விடுடா. வா சீக்கிரம் வா. நில்லு. ஃபயர். நீ ஏன்டா அந்த மாதிரி கற்பனை பண்ற? அப்படிதான் இருக்கு. அப்படியா? அப்ப ரவுடிசம் விட்டு சோசியலிசம் பண்ணலாம். என்ன சொல்ற? வேணாடா. ஃபோன் இரு. ஹலோ சார். சார் இருக்கான் சார், இருக்கான். நீங்க கேட்ட மாதிரியே ராஜ கம்பீரத்தோட ஒரு ராஜாதி ராஜா என் பக்கத்திலே இருக்கான் சார். நான் கூட்டிட்டு வந்துடுறேன் சார். இவ்வளவு நாளா எங்க இருந்த தம்பி? முகத்துல ராஜ களத்து ஆண்டவம் ஆடுது. உன்ன மாதிரி ஒரு கேசியரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க இருந்தான் தம்பி? இங்கதான் இருந்தா. நம்மளுக்கு கணக்குல பக்கா. எவனாவது கடன் சொன்னா கையை விட்டு தனியா அனுப்பிச்சு வச்சிருவான். வேலையை ஒழுங்கா செய்யல ரெக்கையை கட் பண்ணிடுவேன். முதலாளி, சட்னி கெட்டு போச்சு, தூக்கி போட்டுறவா. ஏய், கெட்டு போன சட்னிய புது சாம்பார்ல போட்டனா குருமா ஆயிடும். போ வேலைய பார். ஏய் சிக்கா, நான் நல்ல பையனை கூட்டிட்டு வரான்னு கேட்டா ரொம்ப நல்ல பையனை கூட்டிட்டு வந்துட்டியே. நான் கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டல்லயே வேலை செஞ்சு இந்த ஹோட்டலுக்கே ஓனர் ஆனவன். நான் இன்னும் மேல போகணும்னு ஆசைப்படுறேன் தம்பி. அதுக்கும் மேல கூட்டிட்டு போய் நான் உங்களை ஒரு வழி பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதான் சார், அதுக்கு மேலனா பிக் பாஸ் சார். அதேதான். டேய் இங்க வாடா. சொல்லுங்க ஐயா. இனிமே இவர்தான் புது பாஸ். அவர் சொல்றதா ரூல்ஸ். சரிங்க ஐயா. ராஜா, கடையை நல்லா பாத்துக்கோ. நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். பொருள் எல்லாம் பத்திரம். டேய் தம்பிங்களா, சாப்பிட்டு போங்கடா. சரி. ராஜா, மறக்காம காசு வாங்கிடு. போடாங்க. சோற வீட்லயே திங்கறடா. வேலையை நல்லபடியா பாரு.